வணக்கம் ஸ்ரீ வைத்தி, வெல்கம் பேக் டு ஸ்ரீ வைத்திஸ் கிச்சன். சமையலுடன் நீங்கள் பார்க்க ரெசிபி பார்த்தீங்கன்னா ஆலு பரோட்டா பார்க்க போகிறோம். ஆலு பரோட்டா அப்படின்ற போது நம்ம வந்து இந்த பரோட்டாக்கு வந்து ஆட்டா மாவு யூஸ் பண்ணுறோம். அந்த ஆட்டா மாவு வந்து நீ சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு அது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மட்டும் ஆயில் ஊற்றி பிசைய போகிறோம். உள்ளே வைக்க ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ, ஆனியன், கொரியாண்டர், அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ஆலு பரோட்டா எப்படி ரெடி பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆலு பரோட்டாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு 2 நம்பர் எடுத்துருக்கேன், வெங்காயம் 1, தேவையான அளவு கொத்தமல்லி, பிளாக் சால்ட் தேவையான அளவு எடுத்துக்கோங்க, ஜீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சாட் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஸ்பைசஸ் தேவைன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட்டா மாவு எடுத்துருக்கேன், 2 கப் ஆட்டா மாவு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் வந்து மசாலா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இது ஆலு நல்லா மேஷ் பண்ணிட்டு இது கூட ஆனியன், கொரியாண்டர், பிளாக் சால்ட், ஜீரா பவுடர், சாட் மசாலா அண்ட் சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அது பிறகு வந்து இந்த ஆட்டா மாவு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறோமோ நார்மலாக அதே மாதிரி பிசைஞ்சால் போதும். ஃபஸ்ட் நம்ம வந்து மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பொட்டேட்டோ வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ வந்து மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம ஆனியன், கொரியாண்டர், சாட் மசாலா, சில்லி பவுடர் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் தேவை அப்படின்ற போது ஆட் பண்ணிக்கோங்க. ஜீராத்தூள், பிளாக் சால்ட்டு அந்த ஸ்பைசஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான சால்ட் அந்த ஸ்பைசஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி. இது சைடில் வச்சு நம்ம வந்து ஆட்டா மாவு வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த ஆட்டாவுக்கு தேவையான அளவு சால்ட், ஆட்டாவுக்கு தேவையான அளவு தண்ணி. நல்லா சரிச்சிக்கலாம். நம்ம வந்து நார்மல் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான். ஆனால் வந்து நான் என்ன இதில் பண்ணுறேன்னா கொஞ்சம் ஆயில் மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 20 ml ஆயில் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட்டா மாவு வந்து பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து இதை ஊற வச்சிடலாம். மாவு வந்து நல்லா 50 நிமிஷம் ஊறி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஒரு கரெக்டாக ஒரு 50 கிராம்ஸ் இருக்க அளவுக்கு நான் இந்த மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேய்ச்சிட்டு நம்ம வந்து உள்ள ஸ்டஃபிங் வச்சு நம்ம மடிக்க வேண்டியதுதான். நான் கீழே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம தேய்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சின்னதாக தேய்ச்சிட்டு நம்ம வந்து உள்ளே வந்து ஸ்டஃபிங் வைக்கலாம். ஸ்டஃபிங் எடுத்து சென்டரில் வச்சுட்டு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதை ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம தேய்க்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஒரே ஈவனாக தேய்ச்சிங்கன்னா மசாலா வந்து வெளியே வந்துடும்.
இந்த அளவு தேய்ச்சி நம்ம வந்து அதை வந்து தவாவில் போட்டு நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். தோசை தவா வச்சாச்சு. தோசை தவா நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா லைட்டாக ஆயில், நம்ம தேய்ச்சி வச்சு இந்த ஆலு பரோட்டாவை விட்டுடலாம். இது மேலே கொஞ்சம் லைட்டாக ஆயில். இது குக் ஆன அப்புறம் திருப்பிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு குக் ஆகணும். ஏன்னா உள்ள உங்களுக்கு ஏற்கனவே மசாலா வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஆயிலெலாம் பாயில் பண்ணி தான் வச்சுருக்கோம். அப்போ ஆனியன் இதெல்லாம் வந்து ஒரு ஆஃப் குக் ஆனால் போதும். இது பண்ணிக்கலாம். இந்த சைடு குக் ஆகிடுச்சு. ஆலு பரோட்டா நல்லா குக் ஆகி இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் வந்து 4 பீஸாக கட் பண்ண போகிறோம். 4 பீஸாக கட் பண்ணி இது கூட வந்து கேர்டு தயிராக இருக்கட்டும், இல்லைனா பிக்கிள் இதான் கொடுப்பாங்க. ஆலு பரோட்டா காம்பினேஷனே அந்த தயிரும் அந்த பிக்கிள் மட்டும்தான். 4 பீஸாக கட் பண்ணிடலாம். நாலு பீஸாக கட் பண்ணியாச்சு. ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடலாம். பாருங்கள் ஸ்டஃபிங். அவ்வளோதான். இது மாதிரி பேலன்ஸ் எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். இது அவ்வளோதான். இது கூட வந்து கேர்டு வச்சு சாப்பிடுவோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அமேசிங்கான ஆலு பரோட்டா எப்படி ரெடி பண்ணுறது பார்த்தாச்சு. நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதெல்லாம் பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு சூப்பர் ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. See you, bye bye.